கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் கடந்த 5 மாதம் முழுவதும் கனிமணி போல பாதுகாத்து இந்த 6வது மாதத்தினுடைய 1வது நாளிலே அவருடைய சமூகத்தில் வந்து அவரை துதிக்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பாராட்டின அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக, தெய்வ பிரசன்ன நம்மத்திலே கடந்து வரும்படியாக, இப்பொழுது இந்த ஆராதனையின் துவக்க ஜெபமாக நம்மத்தில் இருக்கிற போது நம்ம அவர் ஜெபிக்கும்படியாய் அன்பாய் ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான ஆண்டவரே மாதத்தின் முதல் நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சென்ற மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். நீர் தந்த ஜீவன் சுகம் பலனுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ சூழ்நிலைகளில் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்களை வழி நடத்தி வந்த அதிசயமான செயல்களை எண்ணி உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு கர்த்தர் எங்களை ஆண்டவரே ஏந்தி சுமந்து தப்புவித்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். புதிய மாதத்தையும் காண கிருபை செய்தீரே, நன்றி. வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி. வர வேண்டியவர்களை கொண்டு வரும் தேவ பிரசன்னத்துக்கூடாய் நாங்கள் இருந்த ஆண்டவரே அப்பா, மூடிய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய் உமக்காய் வாழ எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும் கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும். நீரே பொறுப்பிடும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போதும் நாம் எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகள், அற்புதங்கள், அதிசயங்கள் ஏராளம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் வாழ்க்கையை செய்திருக்கிறார். ஆண்டவர் கடந்த 5 மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து, நம்மை ஏந்தி சுமந்து, நம்மை தப்புவித்து, நம்மை ஆற்றி தேற்றி, நம்மை வழிநடத்தி வந்த தேவன். அவரை போல நல்ல தேவன் வேறு யாரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ கடினமான பாதைகளிலே, கண்ணீரின் பாதைகளிலே, கஷ்டமான நேரத்திலே கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கினது. எத்தனையோ சுகவீனம் பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை கிருபையாய் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. நம்மை ஏந்தினார், நம்மை சுமந்தார், நம்மை தப்புவித்தார். ஹல்லேலூயா. இனிமேல நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், ஹல்லேலூயா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவனை உயர்த்தி, ஹல்லேலூயா, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை வெறுத்தாலும், ஹல்லேலூயா, என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்ற வசனத்தின்படி கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்ள வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாயை போல தேற்றுகிற தேவன், தந்தை போல நம்மை சுமக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிற தேவன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளிலே நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, கர்த்தர் நடத்தி வந்த வழிகளை எண்ணி, கர்த்தர் நடத்தி வந்த எல்லா அற்புதமான அதிசயமான காரியங்களை எண்ணி நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா, நீங்க நடத்தி வந்த பாதைகளை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை நீ தாங்கின தேவனே, நன்றி 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 நன்றி. கர்த்தாவே, கிருபையால் அலங்கரிக்கும்படியாய் கேட்கிறோம். வரங்களால் அலங்கரிக்கும்படியாய் கேட்கிறோம். புதிய மாதத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் பொழியும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆசீர்வாதம் எங்களிலே தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கிருபை எங்களிலே தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் எங்களை நடத்துங்கப்பா. கர்த்தர் எங்களோடு கூட இருக்க ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஜீவ வாக்குகள்
பேரை மறந்து விட்டாலும் உன்னை மறவே என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவே என்றதாலே ஸ்தோத்திரம். உள்ளங்கையில் என்னை வரைந்தீ உன்னதா எந்தன் புகலிடமே. உள்ளங்கையில் என்னை வரைந்தீ உன்னதா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீர்க்கத்தோராய் கைவிடேனே கலங்கினீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீர்க்கத்தோராய் கைவிடேனே கலங்கினீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாயதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியாயதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியில் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியில் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுதே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெயக் கொடியே. பறந்திடுதே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெயக் கொடியே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவிட்டேனே இயேசு என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவிட்டேனே இயேசு என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா
நாமத்தை மகிமைப்படுத்தும். அவர் நல்லவர், நல்லவர், நம்மை மறவாத தேவன். அல்லேலூயா. அதோ உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிற தேவன், கண்ணின் மணி போல நம்மை பாதுகாக்கிற கர்த்தர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னவர். நன்றியோடு சோதரிக்கிற ராஜா, நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனாய், எங்களை அரவணைக்கிற கர்த்தராய், அக்கினி மதிலாய் இருந்து எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றியோடு சோதரிக்கிற ராஜா. கடந்த 5 மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்த தேவன் இந்த 6வது மாதத்தையும் காண செய்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றியோடு சோதரிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் சங்கீதனம் பண்ணுகிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு சோதரிக்கிறோம். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமானது என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது. ஓ உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோமே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க மத்தியிலே நீர் உலாவுங்க, எங்க மத்தியிலே நீர் அசைவாடுங்க, எங்க மத்தியிலே நீர் பெரியவராய் எழுந்தருளி ஆண்டவரே அப்பாவை சோதரிக்கிற ராஜா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆண்டவரே அப்பா நடத்துவீராக ராஜா. நன்றியோடு சோதரிக்கிற ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. முற்றிலும் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறப்பா. நீங்க மாத்திரம் பெருகிறோம், நாங்க செருகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே எடுக்கிறோம். இன்ப இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு கிருபையாய் இறங்கி ஒரு புதிய மாதத்தையும் காணும்படியாய் கிருபை செய்திருக்கிறார். சென்ற மாதத்திலும் கர்த்தர் நமக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை தந்து அந்த வாக்குத்தத்தத்தின்படியே நம்மை அருமையாக நடத்தினார். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கேட்போது நிறைய அதிசயம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தையும் கர்த்தர் நமக்கு தந்து கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அற்புதமாய் இந்த நாளிலே ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஒரு குடும்பமாய் ஒரு மனதோடு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். தூரத்திலும் சமீபத்திலும் உள்ள பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறபடியால் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எப்பொழுதும் சொல்லுவது போல வாக்குத்தத்தமானது வெறும் இந்த வசனம் இன்னைக்கு நம்ம சொல்றது இல்லை. நம்ம வாழ்நாள் முழுவதும் இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறுகிறதாய் காணப்படுகிறது. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை பார்த்து இந்த நாள்ல சொல்றாரு, உனக்கு எல்லா புதையல்களையும் நான் தந்திருக்கிறேன், எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கு தந்திருக்கிறேன், நீ செய்ய வேண்டிய காரியம் எனக்காக எழும்பி பிரகாசி என்று சொல்லியிருக்கிறார். இந்த மாதத்திலும் பிறந்த நாள், திருமண நாள் காணப்போகும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கு வேண்டிய புதிய கிருபை, புதிய பலனை தருவாராக. எனவே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லும் காரியம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆம், புறஜாதிகளாய் இருந்த நம்மை இயேசுவுக்காய் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். நம்மை அவருக்காக தெரிந்து கொண்ட தேவனாயிருக்கிறார். Arise and shine, for your light has come, and the glory of the Lord is risen upon you. ஆம், கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலும் என் மேலும் பிரகாசிக்கும்படியாய், அந்த மகிமையாகப்பட்டது வெளிச்சத்தை தரும்படியாய், ஜீவ பாதையில நம்மை நடத்தும்படியாய் கர்த்தர் நம்மை முன்குறித்த தேவனாயிருக்கிறார். நம்மை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர், நயங்காட்டி அழைத்த கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூங்குகிற நீ எழும்ப சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து என்ன பண்ணுவாரா? உன்னை பிரகாசிப்பிப்பார். நம்ம ஒவ்வொருவரையும் பிரகாசிப்பிக்கிற கர்த்தர் இன்று நம்மோடு கூட இருந்து நமக்கு சொல்லும் காரியம்,
மகளே, நீ அமைதலா இருந்தது போதும், நீ ஒரு இடத்துல இருந்தது போதும், நீ எழும்பி என் சுவிசேஷத்தை சொல்லு, நீ வேலை செய்கிற இடத்துல நான் ஜீவனுள்ள தேவன் என்பதை சொல்லு, நீ எங்கு போனாலும் என்னுடைய சத்தியத்தை சொல்லு என்று சொல்லி நம்மை தட்டி எழுப்புகிற கர்த்தரா இன்று நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சில காரியங்கள்னால சோர்ந்து போயிருக்கலாம். தூக்கம் என்பது கண்ண மூடி தூங்குறது மட்டுமல்ல, நம் ஒன்றுமே முடியாத நிலை, ஒரு சோர்வின் நிலை, இதெல்லாம் ஒரு வகையான தூக்கம்தான். எனவே நாம் நித்திரை செய்கிறவரை போல காணப்படாதபடி மரித்தோரிலிருந்து எழும்பும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். நாம் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எனவே காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம், தேவ அன்பிலே நடப்போம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஜீவிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின இந்த நிருபங்களை நாம் பார்க்கும்போது இதெல்லாம் படித்து நம்முடைய வாழ்க்கையிலும் இதை அபியாசப்படுத்திக் கொள்ளுவோம். கர்த்தாவே, எனக்கு வேண்டிய கிருபையை தாங்கன்றே. எப்பொழுது உமக்கு பயப்படுகிற பயம் என்னிலே காணப்படும் என்று சொன்னால், ஆண்டவரே, நான் எழும்பி பிரகாசிப்பேன், உமக்காக ஜீவிப்பேன், நான் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்க மாட்டேன். ஆண்டவரே, எழும்புவேன் அப்பா, எழும்புவேன், என் படுக்கையை விட்டு எழும்புவேன், இயேசுவுக்காக நான் ஆண்டவரே ஜீவிப்பேன் என்று சொல்லி நாம் சொல்லும் போது கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய், நம்மை உயர்த்துகிற ஆண்டவராய், நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற நம்மீது நீதியின் சூரியன் அது உதிக்கிறதாய் காணப்படுகிறது. அதன் செட்டையின் கீழே ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய சுகவீனம் பலவீனங்களின் மத்தியில சுகம் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனையோ பேர் நம்ம பார்க்கும்போது, ஆண்டவரே, நீர் என்னை இவ்வளவுக்கு ஆசீர்வதித்திருக்கிறீரே, இவ்வளவுக்கு எனக்கு பலன் தந்திருக்கிறீங்களே, இவ்வளவுக்கு சுகம் தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லும் வகையில நமக்கு பலத்தை தந்திருக்கிறோம். நம்ம வெளியே போறதுக்குரிய ஒரு சுகத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். நமக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். எனவே கர்த்தருடைய நாமம் அது பலத்த துருகமாய் இருக்கிறது. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். நாம் ஒவ்வொருவரும் சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். எனவே கர்த்தருடைய நாமத்தை எப்பொழுதும் நம்முடைய நெற்றியில தரித்து கொள்வோம். இயேசுவுக்காய் ஜீவிக்க, ஆண்டவரே உமக்காய் வாழ, ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை உமக்காய் சபையில சேர்க்க என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்துங்க, என்னையும் தகுதிப்படுத்துங்க, எனக்கு வேண்டிய கிருபைகளை நீங்க கட்டளையிடுங்க என்று நாம் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கும் போது கர்த்தர் தம்முடைய மகிமையால் நம்மை அலங்கரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிப்போம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாகவும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். மறுபடியும் சொல்லப்பட்ட வார்த்தை, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிற கர்த்தர் நம்மளை பார்த்து மறுபடியும் ஆண்டவர் நம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார், நாம் ஒவ்வொருவரும் அவருக்காக எழும்ப வேண்டும். எல்லா கஷ்டத்தின் நாட்கள் அது முடிந்து போனது என்பதை விசுவாசிப்போம். என் துக்கத்தின் நாட்கள் எல்லாம் முடிந்திருக்கு ஆண்டவரே, என் கவலையின் நாட்கள், என் கண்ணீரின் நாட்கள், என் பாரமான அந்த ஒரு வேதனை நாட்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவோம். கடைசி காலத்துல வந்து நிற்கிறோம். இந்த காலத்தை நம்ம என்ன பண்ணுமா, பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். இயேசுவுக்காக ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்க்கும்படியாக உமக்காக ஆண்டவரை ஜீவிக்க கிருபை தாரோம். ஆண்டவரே உம்முடைய முகத்தை நீர் எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிற உம்முடைய முகம் எங்கள் மீது அது பிரகாசிக்கும்படியான ஒரு வாழ்க்கை, எங்களை காண்போர் எங்களிலிருந்து உம்மை காணும்படியான ஒரு பிரகாசம். ஹல்லேலூயா. நம்ம பார்க்கும் போதே சொல்லணும், நீங்க ஆண்டவர் பிள்ளையா என்று கேட்கும் அளவுக்கு தேவ பிரகாசம் நம் முகத்துல காணப்படும்படியாய் தேவ கரத்துல ஒப்பு கொடுப்போம். நம்ம ஊழியம் செய்கிற நம்ம எல்லாரும்
கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகி நமக்கு கர்த்தர் போதுமானவராய் இருந்து நம்மை வழி நடத்துகிறார். சங்கீதம் 31:16 வாசிப்போம். சங்கீதம் 31:16. நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரரின் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற, கர்த்தருக்காய் வாழ்கிற ஒவ்வொருவரும் யாராம்? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தான். இயேசுக்காய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள், அவருடைய வேலைக்காரர்கள் நாம். அவருடைய வேலைக்காரர்களாகிய நாம் அவருக்காய் ஜீவிக்க வேண்டும். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரின் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். என் மேல உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவரே, நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ வேண்டும். இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை கண்டுகொண்ட மகளாகிய நான் உமக்காய் வாழ எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கர்த்தருடைய முகம் நம் மீது பிரகாசிக்கும்படியான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரிடத்துல நம்ம கிருபை கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை எனக்கு கட்டளையிடும் என்று சொல்லும்போது கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். 15வது வசனத்தை வாசிப்போம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய காலங்கள் ஆண்டவருடைய கரத்துல இருக்குது. நம்ம துன்பப்படுத்துறவங்க, நம்மளை வேதனைப்படுத்துறவங்க கைக்கு நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர் இந்த நாளிலே நம் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தத்தை இறுக்கமாக பிடித்து கொள்ளுவோம். கர்த்தருக்காய் வாழும்படியாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஏன்னா இந்த நாட்கள்ல இயேசுக்காய் ஜீவிக்கிறவர்கள் குறைந்து போய் கொண்டே இருக்கும் நாட்கள்ல நாம் காணப்படுகிறோம். எனவே இயேசுவுக்காய் நாம் ஜீவிக்கும்படியாய் நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அதிகாரத்துல மேசி அருளிய வாக்குத்தத்தத்தை ஏசாயா தீர்க்கதரிசி அழகா அவர் நமக்கு எடுத்துக் கொள்கிறார். எனவே வாக்குத்தத்தத்தை இறுக பற்றி கொள்வோம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கும் ஒவ்வொரு வசனங்களையும், நம் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு அதிசயங்களையும் நம்முடைய கண்கள் காணும்படியாய் நம் தினமும் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய அதிசயம் நம் கண்கள் காணும்படியாய் அவர் கிருபை செய்வார். எனவே சிறைப்பட்டு போன இஸ்ரவேலருக்கு கொடுக்கிற ஒரு ஜீவனுள்ள செய்தி நமக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். மகளே, மகனே, எனக்காக பிரகாசிங்க, எனக்காக எழும்பி பிரகாசிங்க. நீங்க அனைவரும் என்னுடைய நாமத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகள். எனவே உங்களை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நம்ம ஒன்றும் தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். எனவே இந்த வேலூர் இயேசுவுக்காக மாறும்படியாய், இயேசுவுக்காக மாறி பிரகாசிக்கும்படியாய் நாம் அனைவரும் ஜெபிப்போம். இருக்கும் இடத்தை விட்டு எழுந்து இயேசுக்காக பிரயோஜனமான காரியங்களை செய்யும்படியா நம்மை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவோம். இயேசுவின் கரத்துல நம்மை பூர்ணமாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம் குடும்பங்களை கட்டுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவுக்காக நாம் எழும்பி பிரகாசிக்கும் போது நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை யெகோவாயிரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் கட்டுகிற தேவனாயிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். குடும்பங்களை பிரகாசிப்பிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீதியின் சூரியன் நம்மீது அவர் உதித்து கொண்டே இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருக்கு விருப்பமான காரியம். எனவே இயேசுவே இந்த ஒளி, உலகத்தினுடைய ஒளியாய் இருக்கிறார். எனவே ஆண்டவருக்காய் நாம் ஜீவிப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் கூட கொஞ்சம் நம்மை கர்த்தருக்காய் ஆயத்தப்படுத்தி கொண்டு, ஏசப்பா, இன்னும் நான் உமக்காய் வளர என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்னை தகுதிப்படுத்துங்க, உமக்காய் பிரகாசிக்க எனக்கு வேண்டிய கிருபையை தாரும். என்னுடைய கஷ்டத்தின் மத்தியில உண்மையே நம்புவேன், உண்மையே நோக்கி பார்ப்பேன். நம்முடைய வாழ்க்கையில சசமயம் கஷ்டம் துன்பம் வரும்போது ரொம்ப தேடுவோம் ஆண்டவரை. ஆனா அந்த கஷ்டத்தின் மத்தியில ஆண்டவரை அதிகமாய் நாம் தேடுகிறோம். அதே போல எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை தேடும் போது அவர் நமக்கு தென்படுகிற தேவனாய் இருந்து நாம் ஒவ்வொருவரும் அவரை பிரதிபலிக்கிற கண்ணாடிகளாய் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாய் நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே எழும்பி பிரகாசி
கொடுப்போம். இயேசுவுக்காய் நம்முடைய வாழ்க்கையை பூரணமாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உமக்காய் என்னை பூரணமாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தம்முடைய ஒளியை நம் மீது வைத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் சொல்லணும். ஆண்டவரே, ஜீவ பாதையில் என்ன நடத்தும், ஜீவ ஒளியில் என்ன நடத்தும். உமக்காக ஆண்டவரே ஜீவிக்க, பிரகாசிக்க, காணப்பட, மகிமையின் ராஜாவாகிய நீர் உட்பிரவேசிக்கும் படியான வாழ்க்கை நான் வாழ எனக்கு கிருபைதாரும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் கிருபை தருகிற தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 24:9-10 வாசிப்போம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. சொல்லிட்டு என்ன அது பக்கத்துல இருக்கு? சேலா என்று இருக்கு. சேலானா என்ன? ஸ்டாப் அண்ட் மெடிடேட். ஸ்டாப் பண்ணி மெடிடேட் பண்ணும். பொறுமையாக அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு அதை தியானிக்க வேண்டும், மெடிடேட் பண்ண வேண்டும். அது எப்படி மெடிடேட் பண்ணணும்? யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் தான் கர்த்தர். ஒவ்வொரு இடமும் நாம் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை அறியாத ஜனங்கள் மத்தியில் மகிமையின் ராஜா யார் என்பதை சொல்லும்படியாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். பாவ இருளை நீக்கி ஜீவ ஒளியை நமக்கு தந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவருக்காக பொறுமையாய் ஓட, லக்கை நோக்கி தொடர, இயேசுவுக்காய் ஜீவிக்க நம்ம ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் பூரணமாய் ஒப்பு கொடுப்போம். தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளுவோம். மீதி உள்ள காரியங்களை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நாம் பார்ப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆயத்தப்படுத்துவாராக, வேண்டிய கிருபைகளை தருவாராக. இயேசுவுக்காய் எழும்பி பிரகாசிக்க நம்மை இந்த நாளில் பூர்ணமாய் ஒப்பு கொடுப்போம். அந்த மகிமை நம்மை ஆட்கொள்ளும்படியாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தம்முடைய மகிமையால் நம்மை அலங்கரித்து நம் ஒவ்வொருவரையும் பிரயோஜனப்படுத்துவார். இந்த புதிய மாதத்திலும் பெரிய பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில செய்து கர்த்தர் மகிமைப்படுத்துவார். நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்ம எப்பயுமே சொல்லணும், நம்ம பேரை அந்த இடத்துல வச்சு நாம் சொல்ல வேண்டும். என்ன ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு தெரியும். எனவே இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார், கர்த்தர் என்னை பாதுகாக்க போகிறார், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என் எல்லா சூழ்நிலைகளிலும் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இறுதியாக தேவ சபையை செலுத்தி முடிக்கும்படியாக என்பது கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் இந்த நாளிலும் வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் பேசியிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். அவருடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை முற்றிலும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வசனம், இந்த வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பூர்ணமாய் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உங்களுடைய சித்தம் போல எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. உமக்காய் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே, அநேகருக்கு ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை அறிவிக்க, உங்களுடைய சத்தியத்தை சொல்ல ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சம்பவத்தை நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் கண்களையும் அந்தகார இருள் முற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுமே. அந்தகார இருள் முற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுமே. அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் எம்மை நிரப்பும். அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் என்னை நிரப்பும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்பட
செய்யும். இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே எதோடிக்க செய்யும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் பிறப்பிலே நிற்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் பிறப்பிலே நிற்கிறோம். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எங்கள் சபைகள் உயிர் நீச்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். எங்கள் சபைகள் உயிர் நீச்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். பெருமழை சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். பெருமழை சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. ஆமாண்டவரே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது என்று சொல்லி இந்த நாளிலே பேசி உணர்த்தின வார்த்தைகளுக்காக நன்றி. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று இப்படி வசனம் சொல்லுகிறதே அப்பா. நாங்க எழும்ப ஆண்டவரே, என்னென்ன காரியங்களை நாங்கள் லேக்கா இருக்கோமோ எல்லாவற்றிலும் நீர் ஆண்டவரே எங்களை எழும்ப பண்ணுவீராக. உன் தூசியை விட்டு உதறி எழுந்திரு என்று இப்படி வசனம் சொல்லுகிறதே. ஆம் தகப்பனே, உமக்காய் நாங்கள் எழும்ப உதவி செய்வீராக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வசனத்தின்படி ஆண்டவரே எங்களுக்கு புதிய பலனை, புதிய அபிஷேகத்தை, புதிய வல்லமையை ஆண்டவரே, புதிய ஆசீர்வாதத்தை, புதிய கிருபைகளை இந்த மாதத்திலே கொடுத்து ஆண்டவரே எங்களை நடக்க பண்ணுவீராக, எங்களை எழும்ப பண்ணுவீராக. ஆண்டவரை எழும்ப விடாதபடி இருக்கிற எல்லா தடைகளை உடைத்து போடுவீராக. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எங்க மத்தியிலே ஊற்றப்படுவதாக ராஜா. இப்படி அக்கினியினால் எங்களை நிரப்புவீராக, கொழுந்து விட்டு எறிய உதவி செய்வீராக ராஜா. அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுவீராக, ஒவ்வொரு மேலும் அக்கினியை ஊற்றுவீராக ராஜா. மக்கா எழும்பி பிரகாசிக்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். நீரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறபடி நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாதத்தையும் முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே இந்த மாதத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த மாதம் முழுவதும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு இமை பொழுது ஆண்டவரே உடைய கரங்களை தாங்கட்டும் என்று பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறீங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு தனித்தனியா பேர் பேரா தேவன் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்தின் வருமானங்களை ஆசீர்வதி, தேவனை எல்லாவற்றையும் சந்திப்பீராக. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையான போதனமாக ஜெபிக்கிறோம்ப்பா. நீ தந்த ஆண்டு மகன் மூலமாய் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தைகளிலே கிரியை செய்யட்டையா. உடைய வார்த்தைகளிலே ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரம்
வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கட்டளிடுவீராக ராஜா. ஆண்டவரே நீரே அப்பா உற்ற துணையா இருந்து வழிநடத்தும்படி ஆட்சிப்பிக்கிறோம். பலப்படுத்துங்க, கால்களை மான் கால்களை போல மாற்றுங்க. காண்டாமிருகத்து ஒத்த பலனை தாங்க. அக்கினி ஜுவாலையா எங்களை மாற்றுவீராக ராஜா. முற்றிலும் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். அப்பா வருகை அதி சீக்கிரமா இருக்கிறபடியால் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். வருகைக்கு அநேகரை ஆயத்தப்படுத்த நீர் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இன்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.